இப்போ நம்ம செய்ய போகிறது உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வறுவல். குக்கரில் வச்சு ஒரே விசில் வச்சு எடுத்துக்கினேன். காய் நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கு ஓரமாக வச்சிடலாம். 4 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு. ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தோல் உரிச்சிட்டு கழுவி. ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. கருவேப்பிலை போட்டதும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். கல்லுப்பு. அது சால்ட் லாஸ்ட்டாக எல்லாம் போட்டுட்டு கம்மியாக இருக்கா என்னன்னு பார்த்துன்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி விதங்கணுன்னா கல்லுப்பு போட்டால் டக்குன்னு விதங்க. நல்லா விதங்கிச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சதுனால கொஞ்சம் நல்லா திக்க கிரேவியாக வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து காயை அரிஞ்சு வச்சு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அவ்வளோதான். போட்டு முடியலாம். நல்லா சுண்டிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அவ்வளோதான். கலக்கவே கூடாது.
நல்லா சுண்டி சுக்கானதுக்கப்புறம் தான் கலக்கணும். அதுதான் நல்லா சுண்டிச்சு இறக்க போகிறோம். லைட்டாக பெப்பர் தூள் போட்டு இறக்கிடலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வறுவல் தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.